இனுமான கார்த்தி பார்த்த உடனேயே, "நீ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாரி இருக்கியாக்கா? நெத்தியில பொட்டு இல்ல. என்ன இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாப்புல. எனக்கு அத தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், "ஏன் தம்பி போங்க தம்பி. நெத்தியில பொட்டு இல்ல. அதுவா பெரிய குறையா? வாக்கு இவ்வளோ மோசமா போயிட்டுருக்கு. இவ்வளோ வாக்கு அவங்க தாவேகாவுல வாங்கியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்திட்ட பேசினேன், இடுமானம் கார்த்திட்ட. பேசும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குதேக்கா? அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுக்கா? எப்படி மீண்டு வர போறீங்க? மீண்டு வர்றது என்ன? மறுபடியும் பழைய மாரியே மக்கள்ட்ட எனக்கு என்னன்னா, இவ்வளவு யாருமே பண்ணல. இப்ப நம்ம பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கஜா புயலு. கஜா புயல் வந்த உடனேயே, வந்த காலையில முடிஞ்சிருச்சு. உடனே சமைச்சு போட ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு புளியெல்லாம் கிடைக்காதுன்னே தெரியாது. வீட்ல உள்ள புளியெல்லாம் எடுத்து போட்டு, மக்களுக்கு சமைச்சு சாப்பாடு குடுத்துட்டோம். அடுத்து காலையில இது முழிச்ச உடனே எல்லார் வீட்டுக்கும் பால் பாக்கெட்டு, வெல்லம், இது டீ தூளு எல்லாமே வச்சு காலையில குடுத்துட்டோம். வீடு இருண்டு கிடக்குன்னு எல்லார் வீட்டுக்கும் மெழுகுவர்த்தி, ஒழுகுற வீட்டுக்கு வந்து தார்பாயி, எல்லாமே செஞ்சோம். இந்த வீடு எரிஞ்சிருச்சுனாலும் உதவி பண்றோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச 1000, 500ன்னு நம்மளே நம்மளே வசூல் பண்ணி அத செய்றோம். ஆனா